ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் 4வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். அதாவது இன்று ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்துல மீனவர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்று 4வது நாளாக இன்று அதாவது திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 8வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக 4வது நாளாக தங்கச்சி மடத்துல அதாவது முதல் நாளாக உண்ணாவிரத போராட்டம், 2ஆம் நாளாக காத்திருப்பு போராட்டம், இப்படி தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணி வருகின்ற மீனவர்கள் இன்று 4வது நாளாக திருவடி ஏந்தி போராட்டம் நடத்தி வராங்க. அதாவது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட சிறை நிற்கும் மீனவர்களுக்கும் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களுக்கு அப்ப இலங்கை நீதிமன்றத்தில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராதத்தை ஏழ்மையின் காரணமாக கட்ட முடியாத சூழ்நிலை தற்போது இது பொதுமக்களிடையே பிச்சை எடுக்குமாறு திருவோடு ஏந்தி தற்போது பிச்சை எடுக்கும் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் பெண்கள், மீனவர்கள் குடும்பத்தினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 4 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த மீனவர்களுக்கு ஆதரவாக ராமேஸ்வரம் தீபகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வணிகர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஏராளமானவர் தற்போது ஆதரவு தெரிவித்த சூழ்நிலை நேற்று தமிழக ஆளுநர் RN ரவியை கூட நேற்று மீனவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து மனுக்களை பெற்று சென்றார். தற்போது இந்த போராட்டம் 4வது நாளாக எட்டியுள்ள நிலையில இந்த போராட்டத்தை இன்று மாலை நாளை அடுத்த கட்ட போராட்டம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அடுத்த கட்ட போராட்டமும் இன்று மாலைக்கும் தெரிய வரும் மோகன். இலங்கை சிறையிலுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் மீனவர்கள் 4வது நாளாக போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.